அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதனுடைய 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்ன அருமையான வார்த்தையை பார்க்கிறோம். அன்றைக்கு சீஷர்களை கிராமங்களுக்குள்ளே அவர் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அனுப்பும்போது சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவின் ஆவியானவரே பேசுவார் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் எங்கேயாவது போகிறீங்களா? ஐயோ, நான் பெரிய உயர்ந்த அதிகாரியின் இடத்துல பேச வேண்டும், ஒரு கான்ஃபரன்ஸில் பேச வேண்டும், ஒரு நிகழ்ச்சியில் ஆண்டவரை பற்றி சொல்ல வேண்டும், எங்கேயாவது ஒரு காரியம் நீங்கள் செய்ய போகிற காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? இது எப்படி நடக்கும், என்னால் இது நடக்குமா, முடியுமா அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை, பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவர் உங்கள் மூலமாக இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை பேச பண்ணுவார், உங்களை பேசி ஆசீர்வதிக்க பண்ணுவார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா! இந்த தேவன், இந்த ஆண்டவருடைய பிதாவினுடைய ஆவியானவர் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும்போது உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார், உங்களை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்க எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாம, யோசிக்காம, தைரியமா, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகள், இது ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பேசுகிற ஆண்டவருடைய சத்தம் அப்படின்றத உணர்ந்து நீங்க தைரியமாக பேசுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் இந்த வசனத்தை படி ஆண்டவரை அப்பா, பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களோடு கூட இருந்து பேசுவார் என்கிறதான வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படியாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.